ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியில் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் ரிலேட்டடாட்டு நம்ம வேரியஸ் வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இது சாப்டர் 2. இந்த சாப்டர் 2ல் நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அக்ரிகேட் டேன் ஓவர் வந்து என்ன இருக்கணும், ரெண்டாவது வந்து எலிஜிபிலிட்டி என்ன எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும் இந்த காம்போசிஷன் ஸ்கீமை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஒன்று வந்து லிமிட், நீங்கள் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஒன்று வந்து டேக்ஸ் ரேட், ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்கான டேக்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த காம்போசிஷன் ஸ்கீமை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதே மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஜிஎஸ்டியில் ஃபைல் பண்ணணும். ஸோ நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீம்லேருந்து வெளியே வரீங்க அப்படின்னாலும் என்ன ஃபார்ம்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும். ஸோ நோட்டீஸ் முதற்கொண்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட டேக்ஸ் அப்டேட் கார்டன் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ் அண்ட் ஆல்சோ அட்வைசரிஸ் இது எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு அப் டு டேட் வரைக்கும் அதில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி தாராளமாக நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது பயோவில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினாலோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினாலோ நான் உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்மளுடைய வீடியோவுக்கு மூவ் பண்ணலாம். காம்போசிஷன் ஸ்கீம் அண்டர் ஜிஎஸ்டி. ஃபஸ்ட்டு அக்ரிகேட் டேர்ன் ஓவர். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுடைய அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து லிமிட்டுக்கு உள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ குட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1.50, அதாவது 1,15,00,000 லிமிட்டு. சர்வீசஸாக இருந்துச்சுன்னா 15,00,000 மட்டும் தான் லிமிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரிகேட் டேர்ன் ஓவரை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் எதெல்லாம் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸபிள் சப்ளைஸை நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டாவது எக்ஸம்டட் சப்ளை எடுத்துருக்கணும். தேர்டு வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸாக இருக்கட்டும் அல்லது சர்வீசஸாக இருக்கட்டும் அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபோர்த்து ஒன்று வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை. ஸோ நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் சப்ளை பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த டேர்ன் ஓவரையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ திரும்ப ஒன் டைம் நான் சொல்கிறேன். ஆல் டேக்ஸபிள் சப்ளைஸ் எடுத்துக்கணும். அது குட்ஸாக இருந்தாலும் சர்வீசஸாக இருந்தாலும். எக்ஸம்டட் சப்ளைஸ் எடுத்துக்கணும். எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அதையும் எடுத்துக்கணும். நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணுற சேல்ஸையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது எதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்சிஎம் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெர்ட் சப்ளை ரிவர் சார்ஜ் அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்கள் லாரி ஃப்ரைட்டுக்கு வந்து பே பண்ணுவீங்க ஆர்சிஎம். ஸோ அதுக்கான வேல்யூஸ்லாம் இதில் இன்க்ளூடிங் பண்ணக்கூடாது. அதில் உள்ள டேக்ஸபிள் வேல்யூ இன்க்ளூடிங் பண்ணக்கூடாது. நீங்கள் பே பண்ணுற ஆர்சிஎம்மையும் இன்க்ளூடிங் பண்ணக்கூடாது. தென் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடி ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் ஹெச்எஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய டேக்ஸஸ் எதையுமே வந்து நீங்கள் டேர்ன் ஓவரில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் லோன்ஸ் ஆர் அட்வான்சஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் கீழே வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டெபாசிட், லோன்ஸ், அட்வான்சஸ் இது எல்லாமே டேர்ன் ஓவரில் இன்க்ளூடிங் பண்ணக்கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணும். ஓகே, தென் ஃபைனலாக கால்குலேஷன் பேசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கால்குலேஷன் பேசிக்ஸில் ஆல் இந்தியா பேன் பேசிஸில் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஃப்ரம் ஏப்ரல் டு ரிஜிஸ்ட்ரேஷன் லயபிலிட்டி டில் டேட் வரைக்கும். எக்ஸாம்பிள் ஏப்ரலில் இருந்து இன்றைக்கி வந்து 27th January 2006. ஓகே, ஏப்ரல் 26லேருந்து கரண்ட் டேட் வரைக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த டேர்ன் ஓவர் எல்லாமே எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இன்க்ளூட் பண்ண வேண்டியதை இன்க்ளூட் பண்ணும், ரிமூவ் பண்ண வேண்டியதை ரிமூவ் பண்ணும். ஃபைனலாக உங்களுக்கு டேர்ன் ஓவர் அரைவல் ஆகும். ஸோ அதில் ஆல் இந்தியா பேன் பேசிக்ஸ்
ஃப்ரம் 1st April டு ரிஜிஸ்ட்ரேஷன் லயபிலிட்டி டேட் இப்போ வரைக்கும் என்ன இருக்கோ அது எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, தென் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். ஓகே, உங்களுக்கு வந்து இத்தனை எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டெட் சப்ளை ஆஃப் நான் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் இல்லாமல், ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சர் குட்ஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு 1.50 தான் லிமிட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சர்வீசஸும் சேர்த்து பண்ணலாம். பட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த டேர்ன் ஓவரில் நீங்கள் 10% மட்டும் தான் பண்ண முடியும், ஆர் 5 lakh விச் எவர் இஸ் ஹையர். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் குட்ஸ் சப்ளை பண்ணுறீங்க, குட்ஸ் மட்டும் தான் சப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் அதோடு சேர்த்து சர்வீசஸும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான லிமிட் வந்து சர்வீசஸ் போர்ஷனுக்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த குட்ஸில் 5 lakh வரைக்கும் லிமிட். ஓகே, அல்லது 10% விச் எவர் இஸ் ஹையர். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து சர்வீஸ் போர்ஷனை கவர் பண்ண முடியும். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து நோ சப்ளை ஃபார் நான் டேக்ஸபிள் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுடைய குட்ஸ்க்கு வந்து டேக்ஸே கிடையாது அப்படின்னா இந்த ஸ்கீமை நீங்கள் ஆப்ட் பண்ண முடியாது. வெறும் டேக்ஸ் இல்லாத சப்ளை மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமை ஆப்ட் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமை ஆப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டுக்கு சேல் பண்ண முடியாது. தென் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், நீங்கள் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் செக்ஷன் 52 டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ தென் நாட் மேனுஃபேக்சர் ஆஃப் டுபாக்கோ, பேன் மசாலா, ஐஸ்கிரீம். ஸோ நீங்கள் இந்த குட்ஸும் நீங்கள் சேல் பண்ண முடியாது. இந்த ஸ்கீமில் வரணும் அப்படின்னா முன்னாடி இந்த குட்ஸை நீங்களாம் சேல் பண்ணியிருக்கக்கூடாது. முன்னாடி இந்த அதாவது இதில் நீங்கள் செக்ஷன் 52லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கேஷுவல் அல்லது நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பெர்சனாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. யூனிஃபார்ம் பேன் ஒய்டு அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலுமே நீங்கள் அந்த காம்போசிஷன் ஸ்கீமில் வரக்கூடாது. ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். இது எல்லாமே உங்களை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணவும் முடியாது காம்போசிஷன் ஸ்கீமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. ஓகே, சர்வீஸ் சப்ளை லிமிட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த அக்ரிகேட் டேர்ன் ஓவரில் கால்குலேஷன் பேசிக்ஸில் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதில் முக்கியமானது வந்து என்னென்னா சப்ளை சர்வீசஸ் லிமிட். ஸோ நீங்கள் வெறும் சர்வீசஸ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 lakhs லிமிட்டு. பட் நீங்கள் குட்ஸ் அண்ட் சப்ளையும் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் 10% ஆஃப் டேர்ன் ஓவருக்கு மேலே பண்ணக்கூடாது, அல்லது 5 lakh விச் எவர் இஸ் ஹையர். நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும், கால்குலேட் பண்ணிவிட்டு 10% நீங்கள் வேல்யூக்கு ஒன்று எடுக்கணும், அந்த வேல்யூவுக்கு நீங்கள் சர்வீசஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ண சொல்ல அந்த வேல்யூ 5 lakh விட எக்ஸிட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ தென் டேக்ஸ் ரேட்ஸ் பார்க்க போகிறோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் குட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான டேக்ஸ் ரேட் என்ன அப்படின்னா, நீங்கள் மேனுஃபேக்சர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1%, நீங்கள் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5%, அதர் சப்ளையர்ஸ் மீன்ஸ் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு 1%. ஓகேங்களா, ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் மேனுஃபேக்சர்ஸாக இருந்தீங்கன்னா 1%, ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 5%, அதர் சப்ளையர்ஸ் மீன்ஸ் ட்ரேடர்ஸ் 1%. ஓகே, ஸோ இது வந்து குட்ஸுக்கு. சர்வீசஸ்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், ரெஸ்டாரண்ட் சர்வீசஸுமே அவங்க குட்ஸில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, சர்வீசஸ் கொண்டு வரல. ஓகே, இப்போ சர்வீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 3%, சிஜிஎஸ்ல 3, எஸ்ஜிஎஸ்ல 3, டோட்டல் 6% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபார்ம்ஸ். நீங்கள் இந்த ஸ்கீமை ஆப்ட் பண்ணோம் அப்படின்னா intimation of willingness to opt into the scheme for GST registered normal taxpayer. உங்ககிட்ட ஆல்ரெடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, நீங்கள் ரெகுலர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 02 மூலமாக இந்த ஸ்கீமை ஆப்ட் பண்ணலாம்.
எப்போ ஆப்ட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ 26-27 ஃபினான்ஷியல் இயர் நம்மளுக்கு வரப்போகுது. அந்த ஃபினான்ஷியல் இயர் வரதுக்கு முன்னால் ஆப்ட் பண்ணணும். இந்த ஆப்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? பிப்ரவரி அல்லது மார்ச் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண சொல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த அப்டேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 03. ஓகேங்களா? டீட்டெயில் ஆஃப் ஸ்டாக் அண்ட் இன்வெர்ட் சப்ளை ஃப்ரம் ரிஜிஸ்டர்ட் டீலர் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் பெர்சன் வித்தின் 90 days ஆஃப் த எக்ஸிஸ் ஆஃப் திஸ் ஆப்ஷன். நீங்கள் 90 நாளைக்குள்ள ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 03 ஃபைல் பண்ணணும். எதுக்குன்னா, நீங்கள் ரெகுலராக இருந்திருப்பீங்கள்ல, ஸோ அப்போது நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்திருக்கும். அந்த ஸ்டாக்கை டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும் ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 03 மூலமாட்டு. ஓகே. தென் ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 04. இது எதுக்கு அப்படின்னா, இன்டிமேஷன் ஆஃப் விட்ராவல் ஃப்ரம் த ஸ்கீம். நீங்கள் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியே வரீங்க அப்படின்னா ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 04 கொடுக்கணும் வித்தின் 7 days ஆஃப் த அக்யூரன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட். நீங்கள் ஸ்கீம்லேருந்து எப்போனாலும் வெளியே வந்துக்கலாம். ஸ்கீமை சூஸ் பண்ணுறது தான் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபார்ம்ஸ் எனேபிள் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்கீமுக்கு போக முடியும். அது இந்த மார்ச்சுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு. ஓகே. ஸோ ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 05 சோகஸ் நோட்டீஸ் ஆன் கான்ட்ரவென்ஷன்ஸ் ஆஃப் ரூல் ஆர் ஆக்ட் பை ப்ராப்பர் ஆஃபீஸர். நீங்கள் எதுவாறு வந்து கான்ட்ரவென்ஷலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 05 கொடுப்பாங்க. நீங்கள் ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 06ல் ரீப்ளை பண்ணணும். வித்தின் 15 daysல பண்ணணும். ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 07 ஓகேங்களா, அது வித்தின் 13 daysக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 08 அதாவது நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போனதுக்கப்புறம் ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன் தான் ஃபார்ம் ஜிஎஸ்டி காம்போசிஷன் 08. ஓகேங்களா, இது 18ஆம் தேதிக்கு ஃபைல் பண்ணோம். ஓகே, அதாவது குவார்டர்லி நீங்கள் ஃபைல் பண்ணோம். 3 monthsக்கு ஒன்ஸ் ஃபைல் பண்ணோம். 18ஆம் தேதிக்கு நீங்கள் ஃபைல் பண்ணோம். ஓகே. ரீஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த காம்போசிஷன் ஸ்கீம். நீங்கள் புதுசாக ரீஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஜிஎஸ்டி REG 01 கொடுப்பாங்க. ஸோ ஃபார்ம் ஜிஎஸ்டி ITC 01ங்கிறது என்னது அப்படின்னா, டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்புட் ஸ்டாக்ஸ் செமி ஃபினிஷ்டு அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் 13 days ஆஃப் விட்ராவல் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது 30 நாளுக்குள்ளே பண்ணணும். ஃபார்ம் ஜிஎஸ்டி ITC 03ங்கிறது இன்டிமேஷன் ஆஃப் ITC அவைலபிள் வித்தின் 16 daysக்குள்ளே கொடுக்கணும். ஓகே. ஸோ தென் ஃபைனலாக ஓகே, ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நியூ டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி REG 01 மூலமாக நீங்கள் நியூ டேக்ஸ் பேயராக இருந்தீங்க அப்படின்னா, any person who become liable to register under GST Act after the appointment need to file is absent to pay compensation in the application for new GST registration. ஓகே, நீங்கள் நியூ டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி REG 01 ஃபார்ம்ஸ் எடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேக்ஸ் பேயராக இருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி காம்போசிஷன் 02 அப்படிங்கிற ஃபார்முக்கு நீங்கள் ஆப்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம்.